ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்கியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரமேஷா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्योमोगतस्यराणि धनाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिताय उदने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्बगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादान गामः स्वसनमवरोधियं रङ्गनाथस्य साक्षात् துஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கெழுமையினே சேரும் வழி இருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து உத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10 வல்லாண்டு தல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்களம் திருவாது வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு மணிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நம்முடையப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்த தேவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். அபிமான ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நான் அருமையாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 48வது நாம் காண இருப்பது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில், மேலத்திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது, முண்டிப்பாளையம். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் மேலத்திருப்பதி முண்டிப்பாளையம் கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற விஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும். இறைவனின் உருவம் 4 பக்கங்களிலும் தட்டையாகவும் மையத்தில் கூம்பு வடிவமாகவும் உள்ளது. இந்த வடிவம் முதலில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டமநாயக்கர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பக்தர் ஒரு முறை மணல்மேட்டில் தனது பசு பால் சிந்துவதை கண்டார். ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அதை தோண்டி சங்கு சக்கரம் மற்றும் மட்டம் மற்றும் சாலிகிராமம் மற்றும் சிகண்டி ஆயுதம் ஆகியவற்றுடன் உருவத்தை வெளிப்படுத்தினார். அந்த தெய்வீக புரட்சியால் ஈர்க்கப்பட்டு ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு அந்த வடிவத்தை பிரதிஷ்டை செய்யும் ஒரு கோயிலை கட்ட உத்தரவிட்டார். 7 மலைகளின் இறைவனுக்கு காணிக்கை செலுத்த சம்மதம் எடுத்த பக்தர்கள் திருப்பதிக்கு செல்ல முடியாத பட்சத்தில் முண்டிப்பாளையம் சென்று இங்கு வணங்குகிறார்கள். இந்த கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. இது கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் அன்னூர் சத்தியமங்கலத்தில் பகுதியில் பாசூர் கிராமத்திலிருந்து கிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருப்பூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அவினாசி வழியாக இதை அடையலாம். சத்தியமங்கலத்திலிருந்து புஞ்சைப்பட்டி வழியாக 27 கிலோமீட்டர் இந்த கோயில் உள்ளது. மேலத்திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோயில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பகவான் பாலாஜியினுடைய உறைவிடம். 4 வீதிகளின் நடுவில் கம்பீரமாக அமைந்திருக்கிறது. நுழைவாயிலில் துவஜஸ்தம்பம் காணப்படுகிறது. நுழைவாயிலில் பலிபீடம் மற்றும் கொடிவீரம் காணப்படுகின்றன. மேலும் முன்னாள் கருடாழ்வார் பிரதான தெய்வத்தை நோக்கி கூப்பிய கைகளுடன் இறைவனை பிரார்த்தனை செய்கிறார். முன்னால் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் உள்ளன. உள்ளே நுழையும் போது பக்தர்கள் தங்கள் இதயங்களில் ஓம் நமோ நாராயணாய என்ற தெய்வீக வார்த்தைகளை கேட்கும் ஆன்மீக அனுபவங்களை பெறுகிறார்கள். கருவறையில் பிரதான தெய்வம் சிவம்பு வடிவத்தில் உள்ளது. கிழக்கு நோக்கிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தனது பக்தர்களுக்கு தனது தெய்வீக தரிசனத்தை அளிக்கிறார். ஒருவர் இங்கு தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது பக்தர்கள் இறைவனின் ஆசீர்வாதங்களுடன் தரிசனத்தையும் பெறுகிறார்கள். மேலும் உள் அமைதியையும் தெய்வீக சக்தியையும் ஓட்டத்தையும் அனுபவிக்கிறார்கள். பின்னர் பக்தர்கள் கோவிலின் உள்பிரகாரத்திற்கு நடைபாதை வருகிறார்கள். கடிகார திசையில் நகர்ந்தால் வேணுகோபால சுவாமி சன்னதியும் பின்னர் கிழக்கு நோக்கி சக்கரத்தாழ்வாரின் சன்னதியை கொண்ட ஒரு பாதையும் உள்ளது. உள்பிரகாரத்திற்கு திரும்பும்போது அஞ்சனையர் சன்னதி உள்ளது. ஆழ்வார்களின் 12 ஆழ்வார்களின் துறவிகளுக்கு பிறகு ஒருவர் தும்பிக்கை ஆழ்வார், அதாவது விஸ்வக்ஷேனர் அவர்களை பெறுகிறார். அலுமேலுமங்கை தாயார் சன்னதி ஒரு அழகான புன்னகையுடன் தனது 4 கரங்களால் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த சன்னதியில் ஆண்டாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களை தனது ஆசிகளுடன் அனுகிரகிக்கிறார். முன்னோக்கி செல்லும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி சிலையையும் அதை தொடர்ந்து விஷ்ணு மற்றும்
ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் 10 அவதாரங்களையும் தசாவதாரம் காண்கிறோம். சிலைகள் முழுவதும் இறைவனின் தாமரை பாதங்களை காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படும் பாரம்பரிய சொர்க்கவாசல் வைகுண்ட நாராயணமூர்த்தி சன்னதியில் அவரது மனைவி லட்சுமி தேவி உடன் அருள்பாலிக்க இறுதியாக சனீஸ்வரர் தரிசனத்திற்கு பிறகு கொடிமரம் அடையலாம். இது பிரதர்ஷன விவரத்தை சொல்லுவோம். மூலஸ்தானம். பிரதான தெய்வமான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுயம்பொடுவத்தில் உள்ளார். இறைவனின் தரிசனமும் அவரது கருணையும் பக்தர்களின் இதயத்தை அமைதியாலும் நிரப்புகிறது. தலைமை தெய்வமான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தனது துணைவியாருடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். பொதுமக்களுக்கு காலை 6 முதல் 8 மணி வரையும், திருவிழா நாட்களில் 4:30 மணிக்கு திறக்கிறது. உச்சிகால பூஜை 12 மணி, சாயங்காலம் 6 மணி சாயங்கால பூஜை. இக்கோயிலில் இறைவனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது திருமலை திருப்பதி கோயிலில் நடைபெறும் அதே நேரத்தில் காலை 10:30 முதல் 12 வரை நடைபெறும். இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த வருடம் முழுவதும் பக்தர்களால் பிரார்த்தனையாக வேண்டுதலாக செய்யப்படுகிறது. வேத மந்திரங்கள் ஓதப்படும் நிலையில் திருமண விழா நடைபெறுகிறது. இங்கு இறைவனுக்கு கல்யாண உற்சவம் செய்வது பக்தர்களின் குடும்பத்திற்கு மிகுந்த அமைதியையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இங்கே சத்யநாராயண பூஜையும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளில் மாலை 5 மணிகளில் சிறப்பு பூஜை சத்யநாராயண பூஜை செய்யப்படுகிறது. இதற்காக செய்யப்படும் முக்கிய ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகும். இது அதை செய்யும் பக்தர்களுக்கு மிகுந்த மனநிறைவு தருகிறது. சுதர்சன சக்கரம், இறைவனின் சக்கரம், எப்போதும் அவர்கள் பக்தர்களை பாதுகாக்கிறது. இது விஷ்ணுவை அவரது 10 அவதாரங்களில் அலங்கரிக்கும் முக்கிய ஆயுதமாகும். சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பூஜையை செய்யும் பக்தர்கள் தங்கள் சிரமங்களை சமாளித்து குடும்பத்தில் செல்வ செழிப்பு, சந்ததி மற்றும் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். பகவானின் அருளை பெறவும் அவரது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வழங்கவும் பக்தர்களால் பழங்காலத்திலிருந்து யாகங்கள் அல்லது ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. ஹோமங்களை செய்வதற்காக கோவிலில் ஒரு தனி பிரகாரம் கட்டப்பட்டுள்ளது. இவற்றில் அடங்கும் சுதர்சன ஹோமம், லட்சுமி நரசிம்ம ஹோமம், லட்சுமி ஹயகிரிவர் ஹோமம். இந்த ஹோமங்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதங்களில் புரட்டாசி தவிர செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு மாதம் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் கோவிலில் பஜனை பாடல்கள் பாடப்படுகின்றன. அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை புகழ்ந்து பக்தியுடன் பாடுகிறார்கள். பக்தர்கள் ஆர்வத்துடன் இணைகிறார்கள். இதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகிறது. அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு சிறப்பு நாட்கள் திருவிழாக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வத்திற்கு மூலவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் காலை 9 மணி அளவில் மற்ற தெய்வங்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இதில் பங்கேற்க பக்தர்கள் நன்கொடை அளிக்க விரும்பும் பக்தர்கள் கோயில் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நன்கொடை அளிக்கலாம். இந்த விழா தமிழ் மாதமான புரட்டாசி மாத பண்டிகை மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த விழா தமிழ் மாதமான புரட்டாசியில் தொடர்ச்சியாக 6 சனிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த இந்தியா முழுவதிலுமிருந்தும் மற்றும் வெளிநாட்டுகளிலிருந்தும் மக்கள் கோயிலில் கூடுகிறார்கள். இந்த நாட்களில் கோயில் இறைவனுக்கு பக்தியில் மூழ்கிய மனித கடலை காட்சிப்படுத்துகிறது. கோயிலில் இந்த சனிக்கிழமையில் அதிகமாக 4 மணிக்கு இறைவனுக்கு அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம் நடைபெறுகிறது. ஆராதனையுடன் தொடங்குகின்றன. மகா தீபாராதனை நண்பகலில் செய்யப்படுகிறது. மாலையில் இறைவன் தனது மனைவியர்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஒரு கம்பீரமான கருடவாகனத்தில் கோயிலின் 4 வீதிகளை சுற்றி வலம் வருகிறார். இதன் தனித்துவமான அம்சம் பக்தர்கள் மெரவனை வடிவ அன்பு ஏந்தி தங்கள் சபதங்களை நிறைவேற்றுவது. தலைமுறையாக மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் பணம் அனுப்பும் இந்த வழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர். அவர்கள் பல்லக்குடன் சேர்ந்து அதை எடுத்துச் செல்கிறார்கள். இந்த நாட்களில் இங்கு ஒரு சிறப்பு உண்டி வைக்கப்படுகிறது. திருப்பதி பாலாஜிக்கு காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள், ஆனால் திருப்பதி மலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த உண்டியலில் தங்கள் காணிக்கைகளை வைத்து அவர்கள் ஆசிகளை பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது. நாள் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள், பஜனை போன்றவற்றால் மிகவும் பரபரப்பாக இருக்கும். நாள் முழுவதும் அன்னதானம் நடத்தப்படுகிறது. யாத்திரிகர்களின் போக்குவரத்தை எளிதாக்க இந்த நாட்களில் கோயம்புத்தூர் மற்றும் அருகிலுள்ள இடங்களிலிருந்து பல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயில் தேர் திருவிழா. இந்த விழாவானது தமிழ் தை மாதத்தில் கருடத்வஜம், கருடக்கொடி ஏற்றப்படும் துவஜாரோகணத்துடன் தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து திருவிழா 11 நாட்கள் நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரன்று கோயில் 4 வீதிகளையும் சுற்றி கொண்டு செல்லப்படும். திருவிழாவின் மாலை நேரங்களில் இறைவன் மற்றும் துணைவியார் அன்னவாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், புஷ்பக வாகனம், குதிரை வாகனம், சேஷ வாகனம், இறைவனின் பல்வேறு வாகனங்களில் கோயிலின் வீதிகளை
திருவீதி புறப்பாடுகள் நடைபெறுகின்றன. தேர் திருவிழாவிற்கு முந்தைய நாள் திருக்கல்யாண உற்சவமும் தேர் திருவிழாவிற்கு மறுநாள் தெப்போற்சவமும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. மூலவர் உற்சவர் நீங்களாக ஸ்ரீ வேணுகோபாலம் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, ஆழ்வார்கள் சன்னதி, தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி, மகாலட்சுமி தாயார், ஆண்டாள் சன்னதி, தசாவதாரம் சிலைகள், வைகுண்டநாதர் சன்னதி, வைகுண்டநாதர் சன்னதி ஆகியவர் உள்ளன. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த வெங்கடேச பெருமாள், முண்டிப்பாளையம் வெங்கடேச பெருமாளை வணங்கி அவருடைய திருவுருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத இறைவான் இதாராய் பறையலோரம் பயற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றிமையாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையலோரம் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்பொருவரும் பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.